கடலூர் அரசு சேவை இல்லத்திற்கு சொந்தமான வேன் பழுதானதால் கடந்த 2 ஆண்டுகளாக 250க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவிகள் நெரிசல் மிகுந்த சாலையில் 3 கிலோமீட்டர் தூரம் ஆபத்தான வகையில் நடந்தே செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஏதோ சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியோ அல்லது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியோ செல்கிறார்கள் என்று எண்ணிவிடாதீர்கள். அனைவரும் பள்ளிக்கூடம் சென்றுவிட்டு தாங்கள் தங்கியுள்ள அரசின் சேவை இல்லம் திரும்புகின்றனர். இவர்கள்தான் 2004ஆம் வருடத்தில் பொங்கிய சுனாமியால் பெற்றோரை இழந்து கடுமையான பாதிப்புக்குள்ளான குழந்தைகள், வறுமையின் பிடியில் சிக்கிய பின்தங்கிய கிராமத்தை சேர்ந்த குழந்தைகள், சமூக நலத்துறையின் பராமரிப்பில் உள்ள சேவை இல்லத்தில் தங்கி அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவிகள். கடலூர் பன்ருட்டி சாலையில் உள்ள இந்த பராமரிப்பு இல்லத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள வேணுகோபாலபுரம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு தினமும் இந்த மாணவிகள் மேற்கொள்ளும் சவாலான பேரணிதான் இது. தினந்தோறும் 3 கிலோமீட்டர் தூரம் கால் கடுக்க நடந்து சென்றால்தான் தாங்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தையும், அங்கிருந்து கால் வலிக்க நடந்தால்தான் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் உள்ள சேவை இல்லத்தையும் அடைய முடியும். இவர்களின் வசதிக்காக இயக்கப்பட்ட வேன் பழுதாகி 2 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் இன்னும் சரி செய்யும் எண்ணம் யாருக்கும் ஏற்படவில்லை. அதனால் இவர்கள் 250 பேரும் தினம் தினம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் ஒரே ஒரு காப்பாளரின் மேற்பார்வையில் இந்த ஆபத்தான நடைபயணத்தை மேற்கொள்கின்றனர். உடலை வருத்தி பள்ளிக்கு சென்று வருவதால் இந்த குழந்தைகளால் படிப்பில் போதிய கவனம் செலுத்த முடிவதில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். அதே நேரத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பு கவனம் செலுத்தி ஆதரவற்ற மாணவிகள் உடல் வலியின்றி பள்ளி சென்று வர தினமும் வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் பிரசன்னா.